விஜய்க்கு பேச தெரியலனா பேசி இவங்க என்ன கீழ்ச்சாங்க ஒரு அம்மா கேக்குறாங்க பெரியம்மா அவங்களுக்கு 80 வயசு அம்மா பேச தெரியலமாண்ணா தம்பி பேசி என்னப்பா பிரயோஜனம் பேசி இவங்க ரெண்டு பேரும் என்ன கீழ்ச்சாங்க அப்படி ஏமாத்தானே செய்றாங்க ஒரு மணி நேரம் பேசினா ஏமாத்துறத தவிர அதுல வேற என்ன இருக்கு அப்ப இந்த சிஸ்டத்து மேல நம்பிக்கை இழக்கிறாங்க மக்கள் இது இப்படி புரிஞ்சுக்கணும் அது அப்படி புரிஞ்சுக்காம நீங்க விஜய் பத்தின விமர்சனத்துல இறங்குறீங்கன்னா நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா தனிப்பட்ட விஜய் மீதான கவர்ச்சியில் வந்த வாக்கு வங்கின்னு புரிஞ்சுக்காதீங்க இந்த பெரிய கட்சிகள் இருக்கு இல்லையா பெரிய கட்சிகள் திமுக அண்ணா திமுக அவங்க கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சிகள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா இவங்க ஏமாத்துறாங்க சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பேசி ஊரை ஏமாத்துறாங்க எக்ஸிஸ்டிங் செட்டப் மேல இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் ஒரு கோபம் ஒரு அழற்சி ஒரு சலிப்பு அதோட விளைவு வந்து ஏதாவது ஒரு மாற்று வருமான மக்கள் கிட்ட ஒரு ஏக்கம் இருக்கு அது ஒரு காலத்துல விஜயகாந்த் பக்கம் திரும்பிச்சு இல்ல ஃபெயிலியர் ஆச்சு இன்னைக்கு விஜய் பக்கம் திரும்பி இருக்கு கூடுதலா இருக்கு விஜயகாந்த் கூட இந்த அளவுக்கு செல்வாக்கு கிடையாது சோ விஜயை பத்தி நீங்க பேசும்போது தனிப்பட்ட விஜயோட செயல்பாடுகள்னு பார்க்காம அதற்கான வரவேற்பு எங்கிருந்து வருதுன்னு பாருங்க அதுதான் சமூக அறிவுன்றது சோஷியல் சயின்ஸ்ன்றது பொலிட்டிகல் சயின்ஸ்ன்றது அதுதான் விஜய் என்ற தனிநபருடைய செயல்பாடுகளை பத்தி நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருப்பது என்பது தவறானது அபத்தமான அவர் இத்தடிமையா மாறி போன இந்த கூட்டணி கட்சிகள் திமுக கூட இருக்க விசிக காங்கிரஸ் இடதுசாரிகள் அதே மாதிரி அண்ணா திமுக பிஜேபி அவங்க கூட இருக்க பாமக எல்லார் மேலயும் மக்களுக்கு இருக்க வெறுப்பு தான் இந்த பக்கம் திரும்புது இது இந்த கட்சிகளுக்கு விடப்பட்ட ஒரு வேக்கப் கால் அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும் நான் அவர் ஒன்னு தேவதூதன் நான் சொல்லல ஆனால் ஒரு தேவதூதன் வந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டானா நல்ல மேய்ப்பான வர மாட்டானான்ற எண்ணம் ஏக்கம் சாமானிய மனிதனோட ஆழ் மனதில் இருந்துகிட்டே இருக்கு ஒரு விரக்தியா ஒரு ஏக்கத்துல தான் விஜய் பார்க்கறான் எல்லாம் திட்டு பசங்க தெரியும் போது அங்க பார்க்கறல அதனால தான் நான் சொல்றேன் நீ விஜய் பேசுறத பார்க்கும்போது விஜய் பார்ப்பதற்காக அந்த கூட்டத்தை பாருங்க அது வெறும் சினிமா கவர்ச்சின்னு சொல்றது உன்னையே ஏமாத்திக்கிறது விசிலடிச்சா கொஞ்சம் சொல்ற தற்கூறின்ற எவ்வளவு பெரிய வார்த்தை தப்பான வார்த்தை அவன் மனுஷன் இல்லையா